நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தில் முன்னாள் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் தாசரி நாராயண ராவ், நவீன் ஜிண்டால் ஆகியோர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதோடு டெல்லி, ஹைதராபாத் என 19 இடங்களில் அதிரடி சோதனையும் நடத்தினர். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து விசாரித்து வரும் சிபிஐ 12வது வழக்கை செவ்வாயன்று பதிவு செய்தது. இதில் முன்னாள் மத்திய நிலக்கரித்துறை இணை அமைச்சர் தாசரி நாராயண ராவ், காங்கிரஸ் எம்பி நவீன் ஜிண்டால் ஆகியோர் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது. நவீன் ஜிண்டால் நடத்தி வரும் ஜிண்டால் பவர் அண்ட் ஸ்டீல் நிறுவனம், கக்கன் ஸ்பாஞ்ச் போன்ற நிறுவனங்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனது நிறுவனம் குறித்து பொய்யான தகவல்களை கொடுத்து ஒதுக்கீட்டை பெற்றது, தன் நிறுவனத்துக்கு ஏற்கனவே சுரங்கம் ஒதுக்கப்பட்டதை மறைத்தது என குற்றம் சாட்டப்பட்டுள்ள நவீன் ஜிண்டால் மீது கிரிமினல் சதி, மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தன்னுடைய நிறுவனத்துக்கு நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டை செய்ய உதவியதற்காக முன்னாள் அமைச்சர் தாசரி நாராயண ராவுக்கு சொந்தமான நிறுவனத்தில் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஜிண்டால் முதலீடு செய்திருப்பதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் சிபிஐ குறிப்பிட்டுள்ளது. மற்ற தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஜிண்டால் குரூப் நிறுவனத்துக்குத்தான் அதிக அளவில் 11 நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. 12வது வழக்கை பதிவு செய்த கையோடு டெல்லியில் உள்ள ஜிண்டாலின் வீடு, ஜிண்டால் குரூப் தலைமையகம், ஹைதராபாத்தில் உள்ள தாசரி நாராயண ராவ் வீடு, அவருக்கு சொந்தமான அலுவலகம் என டெல்லி, கொல்கத்தா, ஹைதராபாத்தில் 19 இடங்களில் ஒரே நேரத்தில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பாக காங்கிரசின் 2 முக்கிய புள்ளிகள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருப்பது காங்கிரஸ் தலைமைக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது.